أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله ربنا سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم ولنبلونكم بشيء من الخوف والجوع من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை செவிமடுக்கக்கூடிய கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போது ஓதிய அல் குர்ஆனுடைய வசனங்கள் 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவுடைய 155, 156, 157 இந்த 3 வசனங்களையும் தான் நான் உங்களுக்கு இப்போது ஓதி காண்பித்தேன். நாங்கள் எமது மஸ்ஜிதுர் ரஹ்மான் இந்த பள்ளிவாயிலே தொடர்ச்சியாக நாங்கள் தஃப்சீருடைய வகுப்பிலே தொடர் பாடமாக ஒரு அத்தியாயத்தை பார்க்கிற வரிசையிலே சூரத்துல் ஹுஜராத்தை பார்த்து வருகிறோம். இருந்தாலும் காலத்தின் தேவை, உளவியல் ரீதியாக மனிதன் பலவீனப்பட்டு ஈமான் பறிபோகிற வார்த்தைகள் நுண்ணினாக்கால் பேசப்பட்டு அல்லாஹ்வை மறந்து செயல்படுகிற மாதிரியும் காலத்தால் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்கள், அனர்த்தங்களை பார்த்து இதெல்லாம் இயற்கையானது என்று பேசுகின்ற, மட்டுமல்ல இந்த மாதிரியான காலங்கள் எல்லாம், இந்த நவம்பர் டிசம்பர் எல்லாம் ஒரு முழுமையான காலம் என்ற மாதிரி அல்லாஹ்வுடைய கதிருக்கு மாற்றமாக குஃப்ருடைய வார்த்தைகள் கதைக்கின்ற, நாத்திகவாதிகள் பேசுகின்ற எல்லாம் இயற்கையின் சீற்றம், இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது என்று மனிதன் பலவிதமாக பேசுகின்ற இந்த கால சூழலிலே மறுமைக்காக வாழுகின்றவர்கள், உலகம் அற்பமானது,
உலகம் தற்காலிகமானது, உலகம் நிலையற்றது என்பதை நிரூபிக்கத்தான் அல்லாஹ் இப்படி சோதனைகள் ஏற்படுத்துகிறார். இந்த உலகம் பார்ப்பதற்கு ஒரு கவர்ச்சியாகவும், இது வாழ்வதற்கு நல்ல ஒரு எழுச்சியாகவும், இந்த உலக வாழ்க்கை நோயற்ற செழிப்பான செல்வ செழிப்பான துக்கம் இல்லாத கவலை இல்லாத கலங்கம் இல்லாத நிறையான வாழ்வாக இருந்தால் தயாரிக்கப்பட்டிருக்கிற மறுமையை மறந்துடுவார். அதனால் தான் வாப்பா இருக்க பிள்ளையை மூத்தாக்குறான், பிள்ளை இருக்க அல்லாஹ் வாப்பாவை மூத்தாக்குறான், கணவன் இருக்க மனைவியை மூத்தாக்குறான், கலங்கங்களை எல்லாம் ஏற்படுத்துகிறான். நீ கலங்கித்தான் வாழ வேண்டும், ஏனென்றால் வாழ்வு இதுவல்ல, அங்கேதான் வாழ்வு இருக்கிறது. அதனால்தான் அத்துன்யா சிஜ்னுல் மூமின், இந்த உலகம் மூமினுக்கு சிறைச்சாலை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை நெருங்குகிற மனிதனை விட அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவன் யாரும் இருக்க முடியும்? இந்த உலகத்தை அதிகாரத்தோடு இயக்குகிறவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹ் மாத்திரம்தான் உலகத்தை இயக்குகிறவன், அல்லாஹ் மாத்திரம்தான். யுதப்பிருல் அம்ர குல்லஹு, உலகத்தை எல்லாத்தையும் திட்டமிடுகிறவன் அல்லாஹ் மாத்திரம்தான். இந்த இயக்குகின்ற சக்தியிலே அல்லாஹ்வோடு யாரும் தொடர்பில்லை, யாரும் கூட்டில்லை. வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹ் மாத்திரம்தான். அந்த அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதர்கள் தக்வா உள்ளவர்களை தவிர வேறு யார் இருக்க முடியும்? ஆனால் அல்லாஹ்வை நெருங்க 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 உன்னை சோதனை பிடிக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐயு நாசி அஷத்து பலாஅன் யா ரசூலல்லாஹ், நபியே இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் கடினமாக சோதிக்கப்பட்ட மனிதர்கள் யார்? அல் அன்பியா, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான, அல்லாஹ்வை நெருங்கிய, சுவர்க்கத்தை கூட நன்மாராய் சொல்லப்பட்ட சுவர்க்கவாதிகள் என்று கன்ஃபார்மான அந்த நபிமார்களை தான் அல்லாஹ் கடினமாக சோதித்தார். அந்த கடினமாக சோதித்தது என்பது கண்ணியமான பெருமக்களே, அது அவர்களுக்கு தண்டனை அல்ல, அவங்களை இன்னும் மறுமையின் பால் உற்சாகமூட்டுவதற்கு அல்லாஹ் தஆலா அந்த ஏற்பாட்டை செய்கிறார். எனவே இந்த கால சூழல்ல நாடளாவிய ரீதியில சாதி மத பேதம் இல்லாமல் இந்த நாட்டு தாய் மண்ணிலே வாழுகிற பல மனிதர்கள் இந்த நாட்டிலே அடித்த சுனாமியை விட பல மடங்கான பிரச்சனைகளும் பல மடங்கான அந்த அழிவுகளும் கடினமான ஒரு சோதனையாக இந்த சென்ற காலகட்டங்கள் அமைந்திருந்ததை பார்க்கலாம். ஒரு வாரமாக குளிக்கவில்லை, உடுத்த உடுப்போடு ஓடி ஓடி என்ற உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதுமானது என்று தண்ணீர் மட்டம் வேகமாக உயர்கிறது. தான் பல தசாப்த காலங்களாக சேர்த்த சொத்துக்கள், கடைகள், தண்ட வாகனங்கள் என்று வைத்து இருந்த இடத்திலே விட்டுட்டு உயிரை காப்பாற்றி கொண்டு ஓடின அந்த ஓட்டத்துல தலைக்கு மேல் ஒரு மாடி, 2 மாடி என்று 3வது மாடிக்கும் தண்ணீர் மட்டம் உயர்ந்துடும் என்ற பயத்தோடு ஓடி ஓட்டம். அந்த பிரதேசங்கள்ல கரண்ட் இல்லை, தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஆனால் கொட்டியது மழை, அடித்தது வெள்ளம், வெள்ளத்தின் அச்சுறுத்தலால் ஓடப்பட்டது. ஓடியவர்கள் ஓடியது வெள்ளம் என்ற மாபெரிய தண்ணீர். கண்ணியமான பெருமக்களே, ஒரு தண்ணீர் குடிப்பதற்கில்லை, தண்ணீர் குடிப்பதற்கில்லை. ஊற்று கண்ணாக ஓடுகின்ற ஊற்றுக்கள் நிறைந்த மலை நாட்டிலே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. சுற்றி வளைத்து அங்கே போனால் இந்த ரோட்டு மூடப்பட்டிருக்கிற, இந்த பக்கத்தாலும் போக முடியாது, எல்லா பக்கத்தாலும் முற்றுகையிடப்பட்டு ரவுண்ட் அப் பண்ணப்பட்டு நடுவில் அகப்பட்டவர்கள் மாலையாகும் வரைக்கும் ஏங்குகிறார்கள். கை நிறைய காசு உண்டு, அக்கவுண்ட்ல பணம் உண்டு, வளமாக யாரிடத்திலையும் கேட்காமல் வாழ்ந்தவர்கள், கௌரவமானவர்கள், உடுத்த உடுப்போடு அப்படி அடங்கி நின்று பல பேரையும் தொடர்பு கொள்கிறார்கள். வருகிறோம் வருகிறோம் என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள். வாரோம் என்று சொன்னால் வர முடியாது, பாதை உடைந்து நொறுங்கி போயிருக்கிறது, பாலம் உடைந்திருக்கிறது. தண்ணீர் மற்றம் இந்த நாட்டுடைய 90 வருட வரலாறு காணாத
வெள்ளம், நினைத்து பார்க்க முடியாத இடத்திலே வெள்ளம் அன்பார்ந்தவர்களே. உச்சி மலையிலே தண்ணீர் தேங்கி நிற்குமா? அந்த மலையிலே தண்ணீர் மட்டம் உயர்கிற நேரத்தில் பள்ளத்தால் எவ்வளவு வேகமாக எல்லா பக்கத்தாலும் பள்ளம், தாழ்ந்த பகுதி, தண்ணீர் நிற்க வாய்ப்பில்லை. அந்த நுவரெலியாவை வாட்டி வதைக்கிறது அந்த வெள்ளம் அன்பார்ந்தவர்களே. கண்ணியமான பெருமக்களே, ஓடி ஓட்டத்திலே அவர்களுடைய சொத்துக்கள், தளபாடங்கள் எல்லாம் இழந்து ஒரே உடுப்போடு இருக்கிறார்கள். அந்த மலை தண்ணீர் வற்றுகிறது, மலை நின்று விடுகிறது. வீட்டை நோக்கி வந்து பார்த்தால் 3-4 அடிக்கு அப்படியே சேராக இருக்கிறது. அதை சுத்தப்படுத்துவதற்கு தண்ணீர் இல்லை. குழாய் வழியாக தண்ணீர் வருவதில் எல்லா டேமும் பல பகுதிகளில் குழாய்கள் உடைந்து நொறுங்கி அந்த அணைகள் அப்படி உடைந்து நொறுங்கி போயிருக்கிறதை பார்க்கலாம். இதை சொல்லி சொல்லி போவதாக இருந்தால் நிறைய சொல்லலாம் அன்பார்ந்தவர்களே. கண்களுக்கு முன்னால் பக்கத்து வீட்டு சகோதரன் அடிபட்டு போய் மையத்தாக மூழ்கடிக்கப்படுகிறார். பக்கத்து வீட்டிலே இருந்தவர்கள் இரவு நேரத்தில் திடீரென்று ஒரு ரொக்கெட் போகிற மாதிரியான சத்தம் சல்லண்டு வருகிறது. வெளியே வந்து பார்த்தால் வீட்டு முன்னால் உள்ள பகுதிகள் எல்லாம் மண் சரிவால் மூடப்பட்டிருக்கிறது. கவர்ச்சியாக கண்டு கழித்த கண் முன்னாலே தோற்றமளிக்கின்ற இருமாடி கட்டிடங்கள் எங்கே என்று பார்த்தால் காலம் தகனபில் கடந்த கால வரலாறுகள் சில சரித்திரங்களை சொல்லிட்டு நேற்றைய தினத்தில் அப்படி ஒரு அடையாளம் இல்லாத அளவுக்கு அந்த இடத்தை அல்லாஹ் இல்லாமலாக்கினான். குர்ஆன்ல படித்திருக்கிறோம், வீடுகள் கண்களுக்கு தென்படுவதில்லை, வீட்டோடு சேர்த்து அதில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் மண்ணால் மூடப்பட்டு இன்று வரைக்கும் கொடியெடுக்கப்படாத இருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, சோதனைகள் இந்த வடிவத்தில் யாருக்கு எப்போது வரும் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகாது. அல்லாஹ் தஆலா சோதிப்பேன் என்று சொன்னு வந்தால் நானும் நீங்களும் இந்த நாட்டில் இருந்து கொண்டு எத்தியோப்பியாவை பார்த்தோம், இந்த நாட்டில் இருந்து கொண்டு ஹைட்டியை பார்த்தோம். பூகம்பத்தால் ஒரே நாள்ல 2 லட்சம் பேர் மோசம் போனார்கள். ஆஸ்திரேலியாவிலே வந்த காட்டுத்தீயை பார்த்தோம், அமெரிக்காவிலே வருகிற காட்டுத்தீயை பார்த்தோம். மனிதர்கள் அல்லோல கல்லோலப்படுகிறதை காணுகிறோம். இந்தோனேசியாவிலே உள்ள பூகம்பத்தை பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களை ஒவ்வொன்றாக வரலாற்று நடிகளும் பார்க்கிறோம், எட்டி பார்க்கிறோம். காசாவுடைய பிரச்சனையின் அவலத்தை அப்படியே பார்க்கிறோம். இது நமக்கு வராதென்று நாங்கள் கற்பனை பண்ணி அப்படி வாழ்கிறோம், மறந்தவர்களாக வாழ்கிறோம். எங்களை பிடிக்கிற நேரத்தில் தான் உலகத்திலே படைத்த ஆளுகிற அல்லாஹ் எல்லோருக்கும் பிடிப்பேன் என்றால் பிடிக்கிறதை அல்லாஹ் நிரூபிக்கிறார். இந்த வகையில அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல இந்த அத்தியாயத்தில் சொல்றத பாருங்க, வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வால். வலனபுலுவன்னகும், நிச்சயமாக சத்தியமாக உங்களை சோதிப்போம் அல்லாஹ் சொல்றார். வலனபுலுவன்னகும், உங்களை சோதிப்போம் என்று உங்களை என்று குர்ஆன் பேசுகிறது எல்லாரையும் தான். அது அனர்த்தத்தாக இருக்கலாம், வெள்ளத்திலாக இருக்கலாம், மண் சரிவாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், குடும்பங்கள்ல ஏதாவது ஒரு உண்டாக இருக்கலாம், குடும்ப விபத்துக்குள்ளாகுவதாக இருக்கலாம். சோதிப்போம், உங்களை சோதிப்போம். வலனபுலுவன்னகும், உங்களை கட்டாயமாக சோதிப்போம். எப்படி? பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு சோதிப்போம். காற்றிலே ஏற்பட்ட அகோரமான நிலைகளை கண்டவர்கள், அனுபவித்தவர்கள் இன்னொரு காற்றடிக்கும் போது ஒரு அச்ச நிலை. கண்ணியமானவர்களே, மண் சரிவால் வீடுகள் மூடப்பட்டதை கண்டுகளிக்கின்ற இந்த நிலையிலே மலை நாடுகளிலே உச்சி மலைக்கு கீழால் அடிவாரத்திலே வாழுகிறவர்கள் ஒவ்வொரு வினாடியையும் மூச்சு விட்டு விடுகிற நேரத்தில் எல்லாம் ஒரு அச்ச நிலையில இருக்கிற நிலைகளை பார்க்கலாம். அன்ன காலநிலை இன்னும் மாறப்போகிறது, இன்னும் ஒரு நாளிலே 2 நாட்கள்ல என்று சொல்கிற நேரத்திலே அவதானமாக இருக்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, பிஷைஇம் மினல் ஹௌஃப், என பொருளாதாரம் இதற்கு பின்னால் தலை தூக்குமா? இதற்குரிய வாய்ப்பு கிடைக்குமா? நஷ்ட ஈடுகள் கிடைக்குமா? யாராவது உதவிக்கு வருவார்களா? ஒரு அச்சம் கலந்த நிலை. மிகப்பெரிய ஹோல்சேல் கடைகள் அப்படியே தண்ணீரால் அடிபட்டு போயிருக்கிறது. எத்தனை வீடுகள், எத்தனை பேஸ்குழிகள் தோண்டி, எத்தனை அடி ஆழத்திலே தோண்டி போட்டதெல்லாம்
அப்படி ஆட்டம் காணுகிற நிலையிலே கண்டனாகிற நிலையில் இருக்கிறதை பார்க்கலாம். கண்ணியமான பெருமக்களே, ஒரு சகோதரர் சொல்கிறார், 25 வருடமாக நான் சேர்த்த சொத்து எல்லாம் போய்விட்டது. கற்பனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அல்லாஹ் எப்படி நிலைகளை மாற்றுகிறார் என்பது அல்லாஹ்ட கண்ட்ரோல்ல இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, மினல் ஹவுஃப், பயத்தை கொண்டு நாங்கள் சோதிப்போம். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், உங்களை பசியை கொண்டு சோதிப்போம். அல் ஜூ என்றால் பசி, வறுமையை கொண்டு சோதிப்போம் என்று சொல்லாமல் மினல் ஹவுஃப் வல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்போம். வறுமையில விழல்ல, ஆனால் வசதியோடு தான் இருக்கிறோம், அக்கௌண்ட்ல சல்லி இருக்குது, ஆனால் பகல் சாப்பிடல, வெள்ள சாப்பிடல, அந்தியாவையும் ஒன்றும் வருமாறு இல்ல, எங்களையாவது ஒரு பார்சல் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று கோடீஸ்வரன் எதிர்பார்க்கிறார். யாரும் கட்டிக்காரன் கிடையாது, உலகத்துல யாரும் பெரியவன் கிடையாது. உலகத்துல எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். அல்லாஹ் தங்கத்தை அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். பெருமைப்படாதே. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில பெருமை அடிச்சுக்கொண்டு நடக்காதீங்க. கோடீஸ்வரன் நொடி பொழுது போதும் சொத்து அளிக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, மகாபெரிய ஒரு பணக்காரன், உலக பணக்காரன், காரூன் என்று சொல்லுகிற பணக்காரன். அல்லாஹ் சும்மா ஒரு பணக்காரனை குர்ஆன்ல சொல்ல மாட்டான், குர்ஆன்லே இல்ல. அபூ லஹப் ஒரு பணக்காரன், ஆனால் பணக்காரன் என்றே சொல்லப்பட்ட ஒரு ஆள் தான் காரூன் என்று சொல்லுகிறவர். மமதை கொண்டார், என்ற அறிவால் சேர்த்த சொத்தண்டார். மக்கள் எல்லாம் வியந்து போகிற அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் பெருமையாக நடந்தான். சில பேர் நல்ல மனிதர்கள் வந்து சொன்னார்கள், நீ பெருமை அடிக்காதே, அல்லாஹ் உனக்கு தந்ததை நீ மறக்காதே. இது என்ன அல்லாஹ் தந்தது? என்னுடைய இல்மால, என் அறிவால, என் அனுபவத்தால நான் சம்பாதிச்சேன் என்று சொன்னான். அல்லாஹ்வை மறந்தான். அவன் அல்லாஹ் கொஞ்ச நாள் வாழ விட்டான். அவன் ஆடம்பரத்தோடு, அவன் புகழோடு வாழ விட்டான். மக்களே பார்த்து இந்த காரூண்ட சொத்து மாதிரி நமக்கும் இருந்தா நன்றாக இருக்குமே என்று ஏங்கினார்கள். கண்ணியமான சகோதரர்கள், அவனை எப்படி அல்லாஹ் அழிச்சார் என்றா, பெருமையிட உச்சகட்டத்துக்கு போன உடனே அல்லாஹ் அழிச்சது என்ன தெரியுமா? பூமியே இந்த காரூனையும் காரூண்ட சொத்தையும் சேர்த்து விழுங்கிக்கோ என்று அல்லாஹ் சொன்னான். பூமி தான் விழுங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் வரைக்கும் அவன் பூமிக்குள்ள பேசிட்டே இருக்கிறார். நாங்க நடமாடுற இந்த பூமி அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு இயங்குற சகோதரர்களே, இயற்கை அல்ல. காற்று அல்லாஹ்வுடைய மகாபெரிய ஜுனூத், படையது, அல்லாஹ்வுடைய சக்தி. அது சுப்ஹானல்லாஹ். உதுஹா ஷஹருன் வர்வாஹுஹா ஷஹருன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தார். கண்ணியமான சகோதரர்களே, எனவே பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ, பசியை கொண்டு அல்லாஹ் சோதிப்பார். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், வனக்ஸிம் மினல் அம்வால், சொத்துக்களை குறைச்சி அதை இல்லாமலாக்கி அதை அழிச்சு அல்லாஹ் சோதிப்பார். உங்களை சோதிப்போம் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிய வாகனம் தண்ணீரில் அடிபட்டு போய் கண்டனா மாதிரி கெடுக்கலாம். சில பேர் லொரிகள், சில பேருடைய வாகனங்கள் அடிபட்டு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வாங்கி இருப்பார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி, நான் சொல்கிறேன் பாருங்க, உயிர்களை எடுத்து குடும்பங்கள் ஆட்களை குறைச்சி சோதிப்போம். ஒரு சகோதரன் அவர் ஒரு வேலைக்காக வேண்டி இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அந்த ராவு வேறொரு இடத்துல தங்குறாரு. தன்னை மனைவி, தன்னை பிள்ளைகள், தன்னை உம்மா, குடும்பம் சகிதம் அந்த மண் சரிவுக்குள் அகப்பட்டு மௌத்தாகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த சகோதரன் தனிக்கட்டையாக இருக்கிற நேரத்தில் அவரின் இதயத்துக்கு ஆறுதல் சொல்கிற ஒரே ஒரு சக்தி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மட்டும். போன உயிர் எடுக்க முடியாது. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல பாக்கியத்தை கொடுப்பானாக. சுவர்க்கத்தில் இவர்களை சந்திக்கும் வாய்ப்பை தாயா அல்லாஹ். இதை தவிர ஆறுதல் வேறில்லை. பாதிக்கப்பட்ட ஒரு மாற்று மத ஒரு குடும்பத்தை சார்ந்த 2 பேர் அண்ணன் பாய்ந்து தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள். உளவியல் பாதிப்பால். அல்லாஹ் எப்படி ஆறுதல் சொல்றேன்னு பாருங்க, கட்டாயமாக சோதிப்போம்.
பயிர் வச்சைகள்ல விளைவை ஏற்படுத்தாமல் குறைச்சு அழிச்சு அல்லாஹ் சோதிப்பான். இதெல்லாம் சோதனையும் அல்லாஹ்ட ஏற்பாட்டுல வந்தால் நபியே, நீங்கள் இப்படியான சோதனைக்கு ஆளானவர்களுக்கு, அந்த பொறுமையாக இருக்கிறவர்களுக்கு நீங்க சுப செய்தி சொல்லுங்கள், சுவர்க்கம் இருக்கிறவங்களுக்கு உன பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான். அல்லாஹ் இதை விட பன்மடங்கு உங்களுக்கு இதை விட சிறந்த தருவான். நீங்க சஞ்சலப்படாதீங்க, நீங்க மனம் குழம்பி போகாதீங்க, நீங்க அல்லாஹ்வின் மீது அசையாத நம்பிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மக்களே என்று அந்த பொறுமைசாலிகளுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்லிவிட்டு, அந்த பொறுமைசாலிகளுடைய தன்மை எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் அவர்களுடைய வாயிலிருந்து நிரம்பமாக வருகின்ற வார்த்தை காலு இன்னா லில்லாஹ், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். என்ன கார், என்ன வாகனம், என்ன வீடு, என்ன சொத்து எல்லாம் அல்லாஹ் தந்தது, அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் அதை எடுத்தார். என்ன பிள்ளைய மௌத்தாக்கினா அல்லாஹ் தந்தத்தை அல்லாஹ் எடுத்தார். என் மனைவி மௌத்தாகிட்டாங்களா, அல்லாஹ் அனுப்பினத்தை அல்லாஹ் தந்தத்தை அல்லாஹ் எடுத்தார். அல்லாஹ்ட படைப்பு அல்லாஹ் எடுத்தார். நானும் அல்லாஹ்ட படைப்பு, அல்லாஹ்வுக்கு சொந்தமானவன். அல்லாஹ்ட கருணையால அல்லாஹ்ட அனுமதியோட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நானும் அல்லாஹ்வுக்குரியவன். வைனா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்வின் பக்கமே நாங்களும் போக இருக்கிறோம். எல்லாரும் போவது அல்லாஹ்ட்ட. கண்ணியமான பெருமக்களே, இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா விஷயம் சொல்ற பாருங்க, உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, இப்படியான பொறுமைசாலிகளாக இருக்கிற நல்ல மனிதர்கள், தக்வாதாரிகள், அவங்களுக்கு அல்லாஹ்ட ஸலவாத் என்ற அருள் இருக்கிறது, அல்லாஹ்ட கருணை அவர்களுக்கு இருக்கிறது. உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவங்கதான் நேரான வழியில் இருக்கிறாங்க. சோதனை ஒன்று வந்த உடனே அல்லாஹ்வை பிழையாக பார்க்கிறது, அல்லாஹ்வை வெறுத்து பார்க்கிறது, அல்லாஹ் ஏற்பாட்டை பொருந்தி கொள்ளாம இருக்கிறது, அல்லாஹ்வை பத்தி அதிருப்தி கொள்ற மாதிரியான நிலை எங்களை குஃப்ரை கொண்டு போய் திரும்பி. அதனால்தான் இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், இன்னா லா நஹாஃபு மினல் பலா, நாங்க எந்த சோதனையை கண்டும் பயப்பட மாட்டோம். ஆனால் சோதனைகள் எல்லாம் வந்தால் அதுவெல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு என்று நாங்கள் புரிந்து கொள்வோம். ஆனால் சோதனைகளுக்குள் அகப்பட்டு கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி அடுக்கி அலையாக, ஓயாத அலையாக அந்த சோதனைகள் வரும்போது நான் பயப்படுகிற ஒரு இடம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த சோதனைக்குள்ளுக்கு அகப்பட்ட உடனே சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சைத்தான்களை நரகவாதியாக ஆக்குறதுக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை வெறுத்து அல்லாஹ்வை பத்தி பிழையாக பேசி குஃப்ருடைய வார்த்தை வெளியாகிடுமோ, இதைத்தான் நாங்கள் பயப்படுகிறோம் என்று சொன்னார்கள். இந்த நாட்டில இப்படியான ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாத எனக்கும் உங்களுக்கும் மகாபெரிய சோதனை என்பார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு சாரார் மௌத்தாகி விட்டார்கள், ஒரு சாரார் பெரும் ஒரு சாரார் தப்பி விட்டார்கள். சில பேர் மௌத்தாகினார்கள், பல பேர் தப்பினார்கள். அந்த சில பேர் மௌத்தானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மகாபெரிய பாக்கியத்தை கொடுக்கலாம். ஏன்? இடிபாடுகளுக்குள்ளே அகப்பட்டவர்கள், மௌத்தாகிறவர்கள் ஃபீ சபீல் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்ட மௌத்தாகிறவர்கள் ஃபீ சபீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தண்ணீர் மட்டம் வருகிறது, எந்த பெரிய மனிதர் என்றாலும் கலிமா சொன்ன மூமினுடைய வாயால வருகிற வார்த்தைகள் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். இந்த வார்த்தை ஒரு முஸ்லிமுக்கு கிடைச்ச பாக்கியம் என்பார்களே. இந்த மனிதனாக இருந்தாலும், எந்த பெரிய மனிதனாக இருந்தாலும் திடீர் மரணம் என்று வராமல் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரக்குள்ள யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவன் அறியாம வரும் அந்த மூமினுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம் என்பார்களே. அப்படியான நிலையில சுப்ஹானல்லாஹ், அந்த மனிதன் சின்ன வயதுல இருந்தே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு அந்த உம்மமார் அவனை அப்படியே தாலாட்டி அவனை தூங்க வைக்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்ட சமூகம் நாங்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவன் ஒரு ஜும்மாவுக்கு போனாலும், எந்த தொழுகையாக இருந்தாலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட நாம் உள்ளவர்கள். நாங்கள் நல்லெண்ணெய் வைக்கிறோம், ஆதரவு வைக்கிறோம். அந்த மனிதர்கள் அந்த வார்த்தைகளோடு மௌத்தாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ்.
எங்களுடைய பார்வையில் அவர்களுக்கு வஃபாத் வந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே மகாபெரிய அந்தஸ்து இருக்கலாம். அல்லாஹ் கொடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். தப்பியவர்கள், எல்லாத்தையும் இழந்தவர்கள், பாதிக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் பொறுமை காப்பார்கள். ஆனால் இன்னமா யுவஃபஸாபிருன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பாதிக்கப்பட்ட சோதிக்கப்பட்டவர்கள் பொறுமை காப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அளவில்லாத கூலியை கொடுக்கிறார். எப்படி வார்த்தை குர்ஆன். எல்லாத்துக்கும் அளவான நன்மை, ஆனால் அளவில்லாத நன்மை எதற்கென்றால் பொறுமைக்கு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். மொத்தத்துடைய பொறுமையோட வீதாசாரம் வித்தியாசம். வீட்டுக்குள்ள தண்ணி வந்தது மட்டும் இருந்தவன் பொறுமை காக்கிறதுக்கும், ஊடு அடியோடு அழிஞ்சு போனவன் பொறுக்கிற பொறுமைக்கும், ஊடும் இல்ல புள்ளையும் இல்ல பொஞ்சாதியும் இல்ல என்ற மனிதன் பொறுக்கிற பொறுமை எல்லாம் சமமானதல்ல. அவன கடையை பார்த்தா கடையும் இல்ல, ஊடும் இல்ல, வாகனமும் இல்ல, பொஞ்சாதியும் இல்ல, புள்ளையும் இல்ல, தனி மனிதனாக இருக்கிறான். இவன் பொறுமை, வீட்டுல தண்ணி வந்தவன் பொறுமை ரெண்டும் சமம் அல்ல. அதனாலதான் பொறுமைக்கு அளவில்லாத கூலியை நல்லா சொல்றாங்க. அல்லாஹ் அவளுக்கு அந்த கூலியை கொடுப்பானாக. கண்ணியமான பெருமக்களே, அந்த பாதிக்கப்பட்டவர்கள்ல இருந்தவர்களுக்கு அப்படியான ஒரு நிலை. இதை பார்வையாளராக இருந்து பார்க்கிற கேட்கின்ற எங்களை அல்லாஹ் கடினமாக சோதிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸுல் குதுஸிலே வருகிற வார்த்தை, நாளை மறுமை நாள் அல்லாஹ் தஆலா யகூலுல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யௌமல் கியாமா, மறுமை நாள் அல்லாஹ் சொல்வானாம், இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மரில்து ஃபலம் தஉத்னி, நான் நோய்வாய்ப்பட்டேன், நான் நோயாளியாக இருந்த நீ என்னை நோய் விசாரிக்கவில்லை. அந்த அடியான் அல்லாஹ்ட்ட பார்த்து கேட்பானாம், யா அல்லாஹ், நீ எப்படி நோய்வாய்ப்படுவாய்? வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்தை படைத்து ஆளுகிற ரப்பாக இருக்கிறாய், நீ நோய்வாய்ப்படு, நான் உன்னை நோய் விசாரிக்கவில்லை என்று நீ சொல்கிறாய். இல்லை, என்னுடைய அடியான் நோய்வாய்ப்பட்டான், நீ அவனை நோய் விசாரிக்கவில்லை. நீ அவனை நோய் விசாரித்திருந்தால் அந்த இடத்துல நீ என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய். என்னுடைய கூலியை, என்னுடைய இரக்கத்தை, என்னுடைய அன்பை, என்னுடைய பொருத்தத்தை நீ பெற்றிருப்பாய். நீ அந்த நோயாளியை கண்டுகொள்ளாமல் நீ கயாலசாக இருந்தாய், பொட்டுப்போக்காக இருந்தாய். என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் இலங்கையில 2/3 பகுதியை விட அதிகமான பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. இலங்கையினுடைய பொருளாதாரம் முக்கியமான டூரிசமாக இருந்தாலும் மத்திய மாகாணத்தை நோக்கி போகிற பிரதானமான வழிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் உளவியல் ரீதியாக, சைக்காலஜி ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமைகளை பார்க்கலாம். குடும்பமாக. இன்னொரு சைடால் வைரஸ், இப்படியா நோய் நொம்பலங்களுக்குரிய நிலைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பார்கள். கலாச்சார ரீதியாக இருக்க இடமில்லாமல் ஒரே இடத்திலே போய் குந்துகிற நேரத்தில், எல்லா தரப்பான பிள்ளைகள் ஒரே இடத்திலே கூடுகிற நேரத்தில் பலவிதமான பேச்சுவார்த்தைகள், பலவிதமான கலாச்சார மாற்றங்கள், பல்வேறுபட்ட ஒரு சவால். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அல்லாஹ் சொல்வானாம், இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, நான் பசித்திருந்தேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லை. யா அல்லாஹ், கைஃப உத்இமுக வ அன்த ரப்புல் ஆலமீன், அகிலத்தை படைத்த ஆளுகிற ரப்பாக இருக்கிற உனக்கு எப்படி அல்லாஹ் நான் சாப்பாடு தரது? இல்லை, என்னுடைய அடியான் பசித்திருந்தான். தெரியுமா, சில பகுதிகளில் இருந்து பார்சலாக சாப்பாடுகள் அனுப்பப்பட்டன, சமைத்து கொடுக்கப்பட்டன. எங்கட பங்களிப்பு, யாராவது ஒருத்தர் இதை செய்யறாங்கன்னுட்டு எனக்கும் உங்களுக்கும் மறந்து இருக்கலாது, எங்களால எது சரி செய்யும். என்ற ஷாக்கால் ஒரு 10 ரூபாய் சல்லி செலவழிக்கப்படாத நிலையில தயவுக்கு இருந்தாங்க. அல்லாஹ் மறுமையில குடிப்பாங்க. என்னால ஒரு பங்களிப்பும் இதுக்கு இல்லை என்ற நிலையில இருக்காதேங்க, அதை குறிச்சு பயப்படுமோ? நான் இதுவரைக்கும் ஒன்றும் செய்யல, பயப்படுவோம். அல்லாஹ் மறுமையில குடிப்பாங்க. இவ்வளவு பெரிய சோதனை நடந்தும் ஒரு 10 ரூபாய் என்னால செலவழிக்கல.
ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு வழி, ஒரு உலர ஒரு கிலோ அரிசியாவது நான் கொடுக்கல பயப்படும் அல்லாஹ். உலகத்துல கண்ணியமான சகோதரர்களே, நாங்க பயப்படணும் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அடியான் பசித்திருந்தால், அவனுக்கு நீ கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் என்னை நீ பெற்றிருப்பாய், என் அன்பை பெற்றிருப்பாய். மூன்றாவது ரசூல் சொன்னாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுவானாம், நான் உன்னிடத்துல தண்ணீர் கேட்டேன், ஃபலம் தஸ்கினி, நீ எனக்கு தண்ணி தரல. யா அல்லாஹ், கைஃப அஸ்கீக வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்தை படைத்த ஆளுக ரப்பாக இருக்கிறாய், உனக்கு எப்படி தண்ணீர் தாகம், நான் எப்படி உனக்கு தண்ணீர் தர? இல்லை, என் அடியார் தாகத்தில் இருந்து தண்ணீர் கேட்டார். உனக்கு தெரியுமா? அல்லாஹு அக்பர். ஒரு கிழமையா கரண்ட் இல்ல தெரியுமா? இந்த கரண்ட் இல்லாத சில பகுதிகளில் இந்த குழாய் லைன் தண்ணி இல்லை, எல்லாம் நலலின் தான் இருக்கிறது. நலலின் இருக்குது, கரண்ட் இருந்தா தான் வேலை செய்யும். பின்தங்கின கிராமங்கள்ல கிழமை கணக்குல இந்த நலனின் வசதியோடு இருக்கிறவங்களுக்கு தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. டொய்லெட் போறதாக இருக்கலாம், குளிக்காம அதே ஒரே உடுப்போடு இருந்திருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள பேய்த்துக் கொள்ள இல்லாது, படுக்க மெட்ரஸ் இல்ல, பெட்ஷீட் இல்ல. இது லேசாக சின்ன சின்ன அமௌண்ட்டை கொடுத்துட்டு, சின்ன சின்ன அந்த உதவிகளை செஞ்சுட்டு, ரோட்ல கொஞ்சம் பேர் போற கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு, கண்ணியமான சகோதரர்களை ஈடு செய்ய இயலாத ஒரு பிரச்சனை. அல்லாஹ் அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கும். எப்பயும் எமர்ஜென்சி, அந்த அவசர காலம் என்று சொல்கிற அந்த சிகிச்சைக்கு உதவுறதைக்கு அதுக்கு அல்லாட்ட பெரிய நன்மை. ஜக்காத்துல ஆமிரு சபீல், வழிபோக்கர், அவர் வசதியுள்ளவர் தான், வசதியானவர் அவரு. ஆனால் அந்த பேஸ் மிஸ் ஆகும். அவருக்கு பயணத்தை முடிச்சு கொடுத்த கையில சல் இல்லை அவர்கிட்ட. அது கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஆனா எமர்ஜென்சியாக இருக்கிற அந்த கட்டத்துல, அவருக்கு அந்த கட்டத்தில் அந்த ஆபிரு சபையில் வழிபோக்கராக இருக்கிற ஆள் பயணத்தை முடிச்சு கொடுத்துக்குரிய அமௌண்ட் ஜக்காத்தால கொடுக்கணும். அந்த எமர்ஜென்சி என்ற அந்த அவசர கால அந்த கட்டம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், இந்த கட்டம் இருக்குது. இதை கொஞ்சம் தாண்டினால் அதுக்கு அடுத்தடுத்த கட்டமாக அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி தர்மம் கொடுக்கறதுக்குரிய சந்தர்ப்பத்தை இதுக்கு புறம் நாங்க அரிசி கோணி அல்ல, 10 கோணி அல்ல, 100 கோணி கூட தான் அவங்க எங்களுக்கு தருவாங்க. காலம் கடந்து ஞானம் பிறந்த கதையாக கூடாது, காலம் கடந்து ஞானம் பிறந்த கதையாகப்படாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், கிடைக்கிற சந்தர்ப்பத்தை கொடுத்துக்கொள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் எங்களை காப்பாற்றணும் என்றதுக்காக, அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நன்றி செலுத்துவதற்காக, மறுமையில் அல்லாஹ் எங்களை பிடிப்பார் என்ற பயத்துக்காக எங்களால முடிந்த உதவிகளை செய்தா இல்லையா என்று அல்லாஹ் எங்களை சோதிக்கிறார். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நான் நீங்களும் விழிப்போடு இருப்போம், அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம். அல்லாஹு தஆலா அந்த பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு நல்ல மன தைரியத்தையும் ஈமான பாதுகாத்துக் கொள்ற அந்த அறிவையும் தெளிவையும் கொடுத்து, அல்லாஹ் அவங்களுக்கு மீண்டும் ரிகவர் ஆகி அவனோட வீட்டுக்கு போய்த்து அதே இடத்துல நிம்மதி சந்தோஷமாக வாழ்வதற்கும், உயிர்களை இழந்து குடும்பங்கள்ல பல பேரை இழந்து கவலையோடு இருக்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் நல்ல ஆறுதலையும் கொடுக்கணும் என்று நன்மைகளும் கண்ணீர் வடுத்து பிரார்த்திப்போமாக. வல்ல அல்லாஹ் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க